பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தெய்வ வார்த்தை சங்கீதம் 40 அதிகாரம் 17 தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். நீங்கள் எதை நினைத்தும் சோர்ந்து போகாதீர்கள். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார். நம்முடைய தேவன் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். அவர் நமக்கு பாதுகாப்பான அரண். நம்முடைய தேவைகளை நினைவில் வைத்து போஷிக்கின்றவர். ஆபத்து நேரத்தில் நமக்கு துணை நிற்பவர். உதாரணத்திற்கு, நம்முடைய தேவன் கம்ப்யூட்டர் மென்பொருள் போன்றவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நுழைவார், என்டர் ஆவார். உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்கேன் செய்வார். உங்கள் பதட்டங்களை சீர்படுத்துவார். ஆம், எடிட் பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை பதிவிறக்கம் செய்வார், டவுன்லோட் பண்ணுவார். உங்களுடைய கவலைகளை அகற்றுவார், டெலீட் செய்வார். உங்களை பாதுகாப்பார், சேவ் பண்ணுவார். ஆம், நீங்கள் தேவனால் விசேஷமானவர்களாய், தனித்துவம் உள்ளவர்களாய், அழகாய் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைக்கின்றார். ஒவ்வொரு மணி நேரமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கின்றார். காரணம், அவர் ஒவ்வொரு நொடியும் உங்களை நினைக்கிறவராக இருக்கின்றார். இந்த மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், எசேக்கியா ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் அவரிடத்தில் ஏராளமான ஆஸ்திகள், உதவி செய்ய ஆட்கள் எல்லாம் இருந்த போதிலும், ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது. தான் உயிர் வாழ்வேனா அல்லது மரித்து போய் விடுவேனா? காரணம், அவருக்கு இருந்த வியாதி அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆனால் அவருடைய வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவரை குணமாக்கி சுகத்தை திரும்ப தந்தார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை குறித்து அறிந்திருந்த போதிலும், இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அதே படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதிலும், ஆனாலும் சீஷர்களுடைய மனதிலே தாங்கள் கரை சேர்வோமா அல்லது இதே கடலிலே மடிந்து போய் விடுவோமா என்று ஒரு கேள்வி இருந்தது. காரணம், ஒரு பெரிய புயல் அவர்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி தடையாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய பயத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றி ஆசீர்வதித்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அவர்களை முன்னோக்கி நடத்துகிறார். ஒரு மகிமையான எதிர்காலத்திற்குள்ளாக கானான் தேசத்திற்கு தங்களை வழி நடத்துகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நன்கு அறிந்திருந்த போதிலும், ஆனால் அவர்கள் மனதிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்போதுமே பல கேள்விகள் இருந்தது. காரணம், வறண்டு போன வனாந்திரமான சூழ்நிலை அவர்களை வேதனைப்படுத்தியது. அவர்கள் தங்கள் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வனாந்திரத்திலே தண்ணீரை, உணவை கொடுத்து அதோடு கூட அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றினார். என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருப்பதால், பிரச்சனைகள் உங்களை நெருக்குகிறதால் தேவன் உங்களை மறந்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. அவர் எப்போதும் உங்கள் அருகிலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பின்பாக இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவைகள் உங்களுடைய கண்களுக்கு இப்போது தெரியாமல் இருக்கலாம். வரப்போகின்ற நாட்களில் அவருடைய செய்கைகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆதலால் சோர்ந்து போய் பின்வாங்காதீர்கள். தேவன் உங்களுக்கு முன்பாக மகிமையான காரியங்களை செய்ய போகின்றார். எதிர்பார்ப்போடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சந்தேகமே இல்லை. தேவன் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும், நீங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் தேவன் மென்மையான திட்டங்களை, ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க நினைக்கும் போது யார் அதை தடுக்க முடியும்? அதில் நம்பிக்கையோடு இருங்க.
கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா. நீ சகல ஆறுதல் தேவன். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவருடைய மனதில் இருக்கிற ஏக்கங்கள், பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. திக்கற்றுளுக்கு தகப்பனாயிருக்கிற தேவன். அவருடைய துன்பங்கள், மனதில் இருக்கிற வேதனைகள், கேள்விகள், கலக்கங்கள் நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சய முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். இந்த நிந்தைகள், வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. ஆமென்.